ஹலோ வியூவர்ஸ், 100 days 100 பைத்தன் ப்ராஜெக்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டே 75ல் இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன ப்ராஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு பிடிஎஃப் பாஸ்வேர்ட் செட்டர் யூஸிங் பைத்தான். இதுக்கு நம்ம டிகிண்டர் ஜிஐ யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பிடிஎஃப்பில் பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க லைப்ரரி PyPDF2. நான் எனக்கான கோட் வந்து எழுதிட்டேன். இதில் ஜிஐ வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு செலக்ட் பிடிஎஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு லேபிள் கொடுத்துருக்கோம். இந்த சூஸ் ஃபைல் அப்படிங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணால் நமக்கு வந்து ஒரு ஃபைல் டைலாக் வந்து க்ரியேட் ஆகும். அதில் வந்து நமக்கு தேவையான பிடிஎஃப் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து ஆலிஸ் அப்படிங்கிற ஒரு பிடிஎஃப் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஆலிஸ் ப்ரொடெக்டட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பாஸ்வேர்ட் வந்து இருக்க மாதிரி கொடுத்துருந்துச்சு. அதே மாதிரி பாப் ப்ரொடெக்டட் அந்த மாதிரி வந்து நான் 2 பிடிஎஃப் வந்து ட்ரை பண்ணிட்டேன். இப்போ சார்லி அப்படிங்கிற இன்னொரு பிடிஎஃப் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம சூஸ் பண்ண ஃபைலோட பாத் வந்து இந்த லேபிளில் பிரிண்ட் ஆகுது அண்ட் நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஒரு 4 digit நம்பர் கொடுத்துக்கிறேன். இந்த பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு இப்போதைக்கு ஷோ ஆகாது. ஓகே, ஏன்னா நான் வந்து ஷோவில் வந்து இந்த மாதிரி ஸ்டார்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்ட்ரி விஜெட் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ செட் பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். ஓகே, இங்கே ஒரு மெசேஜ் பாக்ஸில் சக்ஸஸ் அப்படிங்கிறதுல நமக்கு அந்த சஃபிக்ஸ் வந்து அதாவது _protected.pdf அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பிடிஎஃப் வந்து சேவ் ஆகியிருக்கும். அதை நம்ம வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் பார்த்துக்கலாம். ஓகே, ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் பிடிஎஃப்பில் சார்லி ப்ரொடெக்டட் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணும்போது பாஸ்வேர்ட் கேட்குது. நான் கொடுத்துருந்த பாஸ்வேர்டு வந்து நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். என்னோடது அடோப் அக்ரோபாட்டில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓகே, சார்லி ப்ரொடெக்டட் பிடிஎஃப். இது வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு பிடிஎஃப்க்கு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த பிடிஎஃப்க்கு பாஸ்வேர்டு இருக்கும். ஆனால் ஒரிஜினல் பிடிஎஃப் வந்து நம்ம எப்பயும் போல் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சம் டைம் ஆகுது. ஓகே, இந்த சார்லி பிடிஎஃப் அப்படிங்கிறதுக்கு வந்து பாஸ்வேர்ட் கிடையாது. இந்த சார்லி _protected அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் இருக்கும். அந்த நேமில் இருக்க அந்த ஒரு பிடிஎஃப் மட்டும்தான் நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரிஜினல் பிடிஎஃப் நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி _protected அப்படிங்கிற மாதிரி சஃபிக்ஸ் நீங்கள் என்ன வேணுனாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கோடிங்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பிடிஎஃப்க்கு எப்படி வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.